ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் உலகம். இன்றைக்கி நம்ம சொரா புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம சொரா மீனை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பெரிய கடாய் எடுத்து அதில் தண்ணி மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கு சொரா மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து அதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ கொதித்ததுக்கப்புறம் சொரா மீனை நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு தண்ணி மூழ்கிற அளவுக்கு வச்சு ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணுங்கள். மூடி வச்சு வேக வைங்க. இப்போது அந்த சொரா மீன் நல்லா கொதித்து வெந்து வந்த பிறகு அதை ஒன்று ஒன்றா எடுத்து தண்ணியில் போட்டுட்டு அதை தோல் உரித்து முள்ளெல்லாம் எடுத்துட்டு செதை தனியாக எடுத்து நல்லா உதிர்த்து வச்சுக்கோங்க. இப்போது சொரா புட்டு செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சு வந்த பிறகு பூண்டு, பச்சை மிளகா அதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே போட்டுக்கோங்க. பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பூண்டும் இஞ்சியும் நல்லா ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இஞ்சியும் நம்ம நல்லா ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது பூண்டும் இஞ்சியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கி வந்த பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிட்டு இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாத்தூள் வதங்கினதுக்கப்புறம் நம்ம உதிர்த்து வச்சுருந்த சொரா மீனை ஆட் பண்ணிக்கலாம். சொரா மீன் போட்டு நல்லா உடையாமல் கலரி விடுங்க. கலரி நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போது சொரா மீன் போட்டு வதக்கினதுக்கப்புறம் அது சிம்மில் வச்சுட்டு நல்லா அந்த தண்ணி ஈரப்பதம்லாம் எதுவுமே இல்லாமல் உதிரி உதிரியாக வர வரைக்கும் நல்லா சிம்மிலே வச்சு அதை வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ புட்டு நல்லா உதிரி உதிரியாக வதங்கி வந்துட்டதுக்கப்புறம் நம்ம பெப்பர், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு கார்னிஷ் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.